ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய காலை தியான மலரில் தொடர்ந்து தினம் ஒரு மந்திரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் சந்திச்சிட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இது வரைக்கும் முடிஞ்சது எல்லாமே அவரோட இறைவன், அதாவது கடவுள் வாழ்த்து பாடல்களாக இருந்துச்சு. இன்னிலிருந்து முதல் தந்திரம் ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியும், திருமூலர் 9 தந்திரம் எழுதியிருக்கார். அந்த 3000 பாடலுக்கு மேலே தொகுத்திருக்காங்க. ஒரு சில பாடல்கள் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. கேள்விப்பட்ட வரைக்கும் 3000 பாடல்கள். ஆனால் எனக்கிட்ட இருந்த புக்கில் 3045 பாடல்கள் இருக்குது. அதில் முதல் தந்திரத்திலேருந்து இன்றைக்கி பாடலை கொண்டு வந்திருக்கேன். முதல் பாடலே இதுதான். அதனோட தலைப்பு பார்த்திங்கன்னா உபதேசம் அப்படின்னு இருக்குது. அந்த பாடலை முதல்ல பார்ப்போம். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து உன்னின்று உருக்கி ஓர் உப்பில்லா ஆனந்த கண் நின்று காட்டி களிப்பு அறுத்தானே. இந்த பாடலை கேட்கும் போது எப்படி இருக்கு பாருங்க. விண்ணின்று இழிந்து, நம்ம எப்பவுமே மேல இருந்து கீழே வந்துட்டா கொஞ்சம் நிலை இறங்கின மாதிரி அப்படின்னு நினைப்போம் இல்லையா? மேலே இருக்கிற அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இருந்தாலும் அது ஒரு தேவர் உலகத்திலிருந்து இழிந்துன்னா கொஞ்சம் இறங்கி நிலை கீழே வந்து வினைக்கீடாய் மெய்கொண்டுங்கிறாங்க. வினைனா என்ன? கர்மம். அந்த கர்மத்துக்கு ஈடாய் நீங்கள் என்ன கர்மம் செஞ்சீங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு உடல் அமையும் அப்படின்றாங்க. அப்படின்னா இது சொல்லும் போதே என்ன தெரியுதுன்னா, இந்த உடம்பு ஏற்கனவே பிறவிகள் எடுத்திருக்கணும். அப்படி எடுத்தால் தானே உங்களுக்கு கர்ம வினையே வரும். ஃபஸ்ட்டு பிறவியில் எப்படி கர்ம வினை வரும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்போ விண்ணின்று இழிந்து கீழே வருது, வினைக்கீடாய் மெய்கொண்டு இருக்கு. ஓகேவா? தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து அப்படின்றாங்க. தன்னின்ற, தண்ணுனா நம்ம தண்ணீரே சொல்லுவோம். வெந்நீர்னா சூடாக இருக்குது, தண்ணீர்னா குளிர்ச்சியாக இருக்குது. நீருங்கிறது இல்லை, அது தண்ணீர். அந்த தன்னின்ற தாளை, அவ்வளோ ஒரு குளிர்ச்சி பொருந்திய ஒரு கடவுள். கடவுள் ஒளிமயமானவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் அந்த ஒளி எரிக்கக்கூடிய ஒளி இல்லை. இப்போ நெருப்பாக இருந்தால் நமக்கு சுடும். அவர் ஒளிமயமானவர் தான், ஜோதிமயமானவர் தான். ஆனால் எரிக்கக்கூடிய ஜோதி இல்லை. அதனால தான் தன்னின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து நம்மளை இப்படி கீழே அனுப்புகிறாரு இல்லையா, அந்த வினைக்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக. அப்போ அந்த சூட்சும கரங்களால் நம்மளை காப்பாற்றிட்டு தான் இருக்குமா. சொல்லுவாங்களே, கல்லுக்குள்ளே உள்ள தேரைக்கு கூட உணவு வச்சிருக்கார் கடவுள்னு. அந்த ஒரு சூட்சும கரங்கள் நம்மளை சுற்றி இருக்குது. அது நமக்கு தெரியாமல் வேணா இருக்கலாம். அதை காவல் வச்சு தான் நம்மளை அனுப்புகிறாராம். அது எப்படி குளிர்ச்சியானது, அந்த ஒளியில் ஒரு குளிர்ச்சி. அருமையாக இருக்குல்ல இந்த லைனு. உன்னின்று உருக்கி ஓர் ஒப்பில்லா ஆனந்தம். ஒப்புனா என்னது? கம்பேர் பண்ணுறது. அந்த ஆனந்தத்துக்கு கம்பேரிசனே இல்லை. அப்படி ஒரு ஆனந்தம் உங்களுக்குள்ளே வரும். எப்போ வரும்? உன்னின்று உருக்கி அப்படின்னா என்னது? உன் உள்ள நீ பார்க்கணும். மற்ற எல்லாத்தையும் உருக்கி விலக்கிட்டு உன் உள்ள மட்டும் நீ பார்த்தினா அந்த ஒப்பில்லா ஆனந்தத்தை நீ அடைய முடியும். அந்த ஒப்பில்லா ஆனந்தம் எப்படி வருதான் பாருங்க. கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே. கண்ணுனா இங்கே என்ன? நம்மளோட கண்ணை நம்ம திறந்துருக்கோன்னு நினைக்கிறோம். தூங்கும் போது தான் நம்ம கண்ணை மூடுறோம், மற்ற நேரம் திறந்துருக்கோன்னு நினைக்கிறோம். ஆனால் திறந்துருக்கும் போது தான் உண்மையிலே நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம். விழிப்புணர்வு இல்லாத நிலை எப்பவுமே தூக்கம்தான். தூக்கத்தில் நடக்கிற எல்லா நிகழ்வையும் நம்ம ஏதோ ஒரு விஷயமா வேற ஒரு கண்ணில் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே அவர் கண்ணுன்னு சொல்கிறது அந்த 3ஆம் கண், உன்னோட அறிவு கண். அது திறந்ததுன்னா களிம்பு அறுத்தானே. களிம்புனா என்ன? ஒரு பாத்திரத்தை ரொம்ப நாள் தேய்க்காமல் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ஒரு தூசி படிஞ்சு, இப்போ பித்தளை பாத்திரமாக இருந்தால் ஒரு மாதிரி பச்சை கலராகவே ஆகிடும். அதை களிம்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி நம்ம உடம்புல அது சேரக்கூடிய அந்த மாயைகளை அறுக்கும் அந்த 3ஆம் கண் திறந்துட்டா அப்படின்னு முதல் பாடலே எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? அதை ஒரு உபதேச பாடலாக சொல்கிறாரு. மறுபடியும் நம்ம பார்ப்போம் அந்த பாடலை. விண்ணின்று இழிந்து, எனக்கு அந்த இழிந்துன்ற வார்த்தை ஏதோ நிலை குறைவு சொல்லப்போனால் மேலே இருக்கிறதோட இங்கே நல்லா அனுபவிக்கிற மாதிரி தெரியுது இல்லையா? மேலே ஐம்புலன்கள் இல்லையா? அப்போ அந்த ஐம்புலன்களோட கிடைக்கக்கூடிய இன்பம் இங்கே மட்டும்தானே கிடைக்குது. அது நம்ம ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கலாம். விண்ணின்று இழிந்து வினைக்கு ஈடாய் மெய்கொண்டு தன் நின்ற தாளை தலைக்காவல் முன்வைத்து நம்மளை காப்பாற்றி உன்னின்று உருக்கி, தியானம் தான் அதுக்கு.
அந்த தியானத்தினால மட்டும்தான் உங்களால் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். ஒப்பில்லா ஆனந்த கண்ணின்று காட்டி களிம்பு அறுத்தானே, கண்டிப்பாக உனக்கு அது மூலமாக காட்டிடுவார், உன் மேலே இருக்க மாயைகள் நீங்கும் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இந்த பாடலை உங்கள் கூட பகிர்ந்து அளிக்க வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.